அந்த திமிர்வாதக்காரன் அன்றைக்கு பிழைத்தான், விசுவாசித்து அந்த இடத்திலிருந்து எழுந்து போகிறான். விசுவாசிகள் பதறுவதில்லை பிரியமானவர்களே. விசுவாசி பதறான், they don't panic. அந்த நேரத்தில் பாருங்க, அவங்க பேனிக்கே ஆகாம அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த கட்டில் இறக்குனது போல இன்னைக்கு நம்மளால முடிந்த முறைக்கு நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, லூக்கா 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே, ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். கர்த்தர் அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. என்னன்னா, ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது பேரலிட்டிக், அவனால நகரவே முடியாது. அவனை 4 பேர் கொண்டு வராங்க. 4 பேர்னா அப்போ கட்டில் படுத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்டில் அப்படியே தூக்கிட்டு அவங்க வராங்க. அப்போ யோசித்து பாருங்க, நமக்கு எப்போதுமே கடைசி வரைக்கும் ஒரு 4 பேராவது வேணும் வாழ்க்கையில். அட்லீஸ்ட் பொட்டி தூக்குறதுக்காவது வேணும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாறி போயிடும். அப்படி 4 பேர் அந்த மகனை, அந்த பேரலிட்டிக் பர்சனை தூக்கிட்டு வராங்க இயேசுவுக்கு முன்பாக, எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு. அவன் திமிர்வாதக்காரன், பேசக்கூட இயலாதவனாக இருந்திருக்கக்கூடும் அவன், ஏன்னா பேரலிட்டிக் பர்சன். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வீடு அது, அந்த வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டை பிரித்து, ஓட்டிலிருந்து திடீர்னு ஒரு கட்டில் இறங்குதுன்னு வைங்க நம்ம வீட்டில். டேய், என்னடா, நான் இப்போதான் ரெனோவேஷன் பண்ணேன், நீங்கள் என்னடானா ஓட்டை பிரித்து நீங்கள் கட்டில் இறக்குறீங்க, எப்படி? எதை குறிச்சும் கவலை இல்லைங்க. அவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக அந்த கட்டிலை இறக்கி தபக்குன்னு குதிச்சிருப்பாங்க. குதிச்சுட்டு, இயேசுவே இவனை எழுப்புங்கன்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடும். அப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு அவங்களுடைய விசுவாசம், யாரு? 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றாரு, இனிமேல் நீ திமிரோட நீ எல்லா பாவத்தையும் செய்யாத, இப்போ நீ போய் பாவம் செய்யாமல் இரு என்று சொல்லி அவனை குணமாக்குகின்ற கடவுளை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த 4 பேருடைய விசுவாசம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது பாருங்க. நாம கூட இன்னைக்கு எவ்வளோ பேருக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நாம் இருப்பது இயேசுவை சார்ந்தவர்கள் அல்லாத ஒரு கூட்டத்தினர் இப்படி இருக்கலாம். ஆனால் இயேசுவை சார்ந்த கூட்டத்தினர் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அது எனக்கே செய்கிறீங்கன்னு கடவுள் சொல்கிறாரு. நம்மால் இயன்ற மட்டும், அதுக்காக எல்லாரையும் கட்டில தூக்கி போங்கன்னு சொல்லலை, நம்மால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்காக மன பாரத்தோடு கூட இயன்ற மட்டுமாய் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர்களுக்கு செய்கின்ற உதவி கடவுளுக்கே செய்கின்றதை போல இருக்கின்றது. அந்த திமிர்வாதக்காரன் அன்றைக்கு பிழைத்தான், விசுவாசித்து அந்த இடத்திலிருந்து எழுந்து போகிறான். விசுவாசிகள் பதறுவதில்லை பிரியமானவர்களே. விசுவாசி பதறான், they don't panic. அந்த நேரத்தில் பாருங்க, அவங்க பேனிக்கே ஆகாம அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த கட்டில் இறக்குனது போல இன்னைக்கு நம்மளால முடிந்த முறைக்கு நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களால் இயன்ற மட்டுமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீர் கிருபையாய் இறங்கி நாங்கள் பதறுகிற கூட்டமாய் இல்லாமல் பதறாமல் விசுவாசிக்கின்ற கூட்டமாய் இருக்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.